1954 வருஷம் டோக்கியோ ஏர்போர்ட். அது ஒரு சாதாரண நாள். ஆனால் அந்த நாளில் டோக்கியோ ஏர்போர்ட்டுக்கு வந்த ஒரு மனுஷர் ரொம்ப வித்தியாசமானவர். அவர் கொண்டு வந்த பாஸ்போர்ட் உலகத்தையே குழப்பிச்சுது. அந்த மனுஷன் பிஸ்னஸ்மேன் மாதிரி ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் போட்டிருந்தாரு. ரொம்ப கான்ஃபிடண்டாக நடந்து வந்தார். இமிக்ரேஷன் கவுண்டருக்கும் வந்தார். பாஸ்போர்ட்டை கொடுத்தாரு. அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்த ஆஃபீஸருக்கு அந்த பாஸ்போர்ட்டில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சுது. ஏன்னா அந்த பாஸ்போர்ட்டில் இருந்த நாடு டாரட். அந்த டாரட் நாடை பற்றி இதுவரைக்கும் யாருமே கேள்விப்பட்டதில்லை. ஸோ அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு, இந்த நாடு எங்கே இருக்குது அப்படின்னு. இந்த கொஸ்டினை கேட்டதும் அந்த மனுஷனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துட்டுது. டாரட் நாடு 1000 வருஷமாக இங்கே தானே இருக்குது அப்படின்னு கத்துறாரு. உடனே அந்த ஆஃபீஸர் ஒரு வேர்ல்டு மேப்பை காட்டி இதில் டாரட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். உடனே அந்த மனுஷன் யூரோப் கண்ட்ரியில் ஒரு இடத்த காட்டி இதுதான் டாரட் அப்படின்கிறான். அது எக்ஸாக்டாக எங்கே இருந்துச்சுன்னா ஸ்பெயினுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில ஒரு இடத்த தான் காட்டியிருக்கிறாரு. ஆனால் அவர் காட்டின அந்த இடத்துல உண்மையாகவே இருந்தது ஆண்டோரா. அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக குழப்பமாயிட்டாங்க. அவருக்கு பாஸ்போர்ட் மட்டும் இல்லை, அவர்கிட்ட இருந்த டிரைவிங் லைசன்ஸ், கரன்சி, பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே ரியல் மாதிரியே இருந்துச்சுது. அவரோட பாஸ்போர்ட்டில் கூட இவர் பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணி போயிருந்த மாதிரி பல நாடுகளோட ஸ்டாம்ப்ஸ் இருந்துச்சுது. அஃபிஷியல்ஸ் அவரை டீடைன் பண்ணி ஒரு ஹோட்டல் ரூமில் விசாரணைக்காக வச்சுருந்தாங்க. வெளியில் செக்யூரிட்டி கார்ட்ஸும் இருந்தாங்க. அந்த மனுஷனை அடுத்த நாள் காலையில் விசாரணை பண்ணலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அங்கேயே ஸ்டே பண்ணியும் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த மனுஷனை விசாரணைக்காக கூப்பிட போகும்போது அந்த ஹோட்டலில் இவங்க பார்த்த ஒரு சீனு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சுது. என்னன்னா அந்த மனுஷனை அந்த ரூமில் காணவே இல்லை. டோர் லாக்டாக இருந்துச்சுது, விண்டோஸும் க்ளோஸ்டாக தான் இருந்துச்சுது. வெளியில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கூட இருந்தாங்க. ஆனால் அந்த மனுஷனை காணவே இல்லை. அந்த மனுஷனை மட்டும் இல்லை, அந்த மனுஷனோட டாக்குமெண்ட், அப்புறமா அவர் கொண்டு வந்த திங்ஸ் எதையுமே காணலை. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நிறைய தியரிஸ் வந்துச்சுது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு பேரலல் யூனிவர்ஸ்லேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்டோரியில் உள்ள ட்விஸ்ட் என்னென்னா, உண்மையிலேயே இந்த கேஸுக்கு அஃபிஷியல் ப்ரூஃப் இல்லை, போலீஸ் ரெக்கார்டும் இல்லை, எந்த ஒரு ஏர்போர்ட் டாக்குமெண்ட்டும் இல்லை. இதனாலேயே இதை ஒரு அர்பன் லெஜெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மையிலேயே இதுவரைக்கும் கேட்டுகிட்டு இருந்த இந்த ஸ்டோரியில் 90% பொய்யா உருவாக்கப்பட்ட ஸ்டோரி தான். இந்த கேஸில் இருந்த மனுஷன் உண்மையிலே இருந்தார். அவரோட பேர் ஜான் ஆலன். ஆனால் அவர் எந்த ஒரு பேரலல் யூனிவர்ஸில் இருந்தும் வந்தவர் இல்லை. உண்மையிலே அவர் ஒரு ஃப்ராட் கிரிமினல். இந்த உண்மையான சம்பவம் 1954 இல்லை, 1959 தான் நடந்துச்சு. இவர் உண்மையிலேயே ஏர்போர்ட்டில் பிடிக்கப்படலை. அவர் ஏற்கனவே ஜப்பானுக்குள்ளே என்டர் ஆயிட்டாரு. அதே போல் அவர் தனியாக வரலை ஏர்போர்ட்டுக்கு. அவர் கூட அவரோட மனைவியும் வந்திருந்தாங்க. 1960 வருஷம் டோக்கியோவில் உள்ள ஒரு பேங்கில் இந்த ஜான் ஆலன் ஒரு ஃபேக் செக்கை யூஸ் பண்ணி மணி எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த டைமில் தான் போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் விசாரணையில் தான் இவரோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணும்போது தான் இவரோட பாஸ்போர்ட் ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சாங்க. இவர்கிட்ட இருந்த டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், அப்புறமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபேக் கண்ட்ரியோட நேமில் தான் இருந்துச்சுது. இந்த ஃபேக் பாஸ்போர்ட்டையும் டாக்குமெண்ட்ஸையும் வச்சு அவர் பல கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஜப்பான்குள்ளே வந்து பல மாதங்களுக்கு அப்புறமா தான் கைது பண்ணப்பட்டிருக்காரு. இவர் போலீஸ் விசாரணையில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் எதையுமே வெரிஃபை பண்ண முடியலை. இந்த ஜான் ஆலன் அவரையே பல நாடுகளுக்கு ஸ்பை ஒர்க் பண்ணுறதாகவும் இன்டெலிஜென்ட் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதாகவும் கிளைம் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு பல மொழிகள் பேச தெரிஞ்சிருக்குது. ஆனால் இவர் சொல்கிற அந்த நாடுகள்லாம் இவரை பற்றி உள்ள டீட்டெயிலை வெரிஃபை பண்ண முடியலை. இந்த ஜான் ஆலன் அவரோட கோர்ட் ட்ரையலில் ஒருக்கா சூசைட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் காப்பாற்றிட்டாங்க. இவரோட பனிஷ்மெண்ட் காலம் முடிகிற வரைக்கும் இவர் ஜெயிலில் தான் இருந்தார். இவரோட பனிஷ்மெண்ட் முடிஞ்ச பிறகு அந்த கவர்மெண்ட்டே இவரை ஹாங்காங்குக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜான் ஆலன் என்ன ஆனார், எங்கே போனார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதில் உண்மையான மிஸ்ட்ரி என்னன்னா, உண்மையாகவே இவரோட பேர் ஜான் ஆலன் தானா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இவர் இத்தனை லாங்குவேஜை எப்படி படித்தார், எங்கே இருந்து படித்தார் அப்படிங்கிறதும் ஒரு மிஸ்ட்ரியான கொஸ்டினாக தான் இருக்குது. உண்மையிலே இவர் ஜப்பானுக்கு எதுக்காக வந்தார், இவர் உண்மையிலே என்ன வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. ஒருவேளை உண்மையாகவே இவர் ஸ்பையாக கூட இருக்கலாம், அல்லது இன்டெலிஜென்ட் ஏஜெண்டாகவும் இருக்கலாம். ஒரு மனுஷன் ஃபேக் பாஸ்போர்ட்டை வச்சு உலகத்தை ஏமாத்திருக்கான். ஆனால் அந்த மனுஷனோட கதையை வச்சு உலகமே ஏமாந்து போச்சு.